ஹாய் கைஸ், வெல்கம் டு குருகேஸ் சேனல். இந்த உலகத்திலே ரொம்ப சக்தி வாய்ந்த வளர்ந்த நாடுகள்ல ஒரு நாடு அப்படின்னா எல்லாருக்குமே ஞாபகம் வருது அமெரிக்கா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அப்படி இந்த அமெரிக்க நாடை பத்தின நமக்கு தெரியாத பல விஷயங்கள் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அது என்ன பல விஷயங்கள் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய நாடுகள் திரும்பி பார்க்குற அளவுக்கு அமெரிக்காங்கிற ஒரு நாடு இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கு. அது மட்டும் இல்லாம எதிர்காலத்திலே என்னைக்குமே நம்பர் ஒன்னா இருக்கக்கூடிய நாடுனா அமெரிக்கா தான். அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு நாட்டை வீழ்த்துற அளவுக்கு இன்னொரு நாடு வளருமா அப்படின்னு கேட்டா அது கேள்விக்குறியா தான் இருக்குது. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாவும் ரொம்ப சக்தி வாய்ந்த நாடு அவங்க வந்து வளர்ந்துருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன? எப்படி அமெரிக்கர்கள் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்காங்க? அங்க என்னதான் விஷயங்கள் இருக்குது? அவங்கள பத்தின பல ரகசியங்கள் தான் இந்த வீடியோல கவர் பண்ண போறோம். சோ கடைசி ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க. இந்த அமெரிக்கா அப்படிங்கிற நாடு முதல்ல எப்படி உருவானது அப்படின்னா, இதுக்கு நம்ம வந்து கிட்டத்தட்ட 13 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி போனோம். அப்பதான் பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு நிலப்பரப்பு வந்து உருவாயிருக்குது. கோண்டுவானா அப்படிங்கிற மிகப்பெரிய நிலப்பரப்பு இருந்திருக்கு இந்த உலகத்துல. அது உருவானதுக்கு அப்புறம், அதாவது ஒரே கண்டமா இருந்தது இந்த கோண்டுவானா அப்படிங்கிறது சொல்லப்படுது. எல்லா கண்டங்களும் உருவாகிறதுக்கு முன்னாடி கோண்டுவானா அப்படிங்கிற ஒரே கண்டம் இருக்குது. இந்த கண்டம் பிரியுது காலப்போக்கில். பிரிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கடல் சீட்டதுனால வந்து பல நிலங்கள் வந்து பரவுது. அப்படி பரவன ஒரு நிலமா ஒரு பகுதியா அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு நாடு உருவானது. இந்த அமெரிக்கா அப்படிங்கிறது வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா அப்படின்னு ரெண்டா பிரியுது. அதுதான் நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா அப்படின்ட்டு. இப்படிதான் அமெரிக்கா அப்படிங்கிறது உருவானது. உருவானதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பல வருஷங்களுக்கு அப்புறமேட்டு மனிதர்கள் இங்க வந்து தோன்றுறாங்க. மனிதர்கள் தோன்றினதுக்கு அப்புறம் இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பிரிட்டிஷர்ஸ் வராங்க. அதுக்கப்புறமேட்டு பிரிட்டிஷர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இந்த அமெரிக்கா வந்து ஆட்சி பண்றாங்க. இப்படி ஆட்சி பண்ணும்போது கிட்டத்தட்ட 1776 தான் பிரிட்டிஷர்ஸ் கிட்ட இருந்து அமெரிக்கா வந்து சுதந்திரம் வாங்குச்சு. இப்படி சுதந்திரம் வாங்கி தான் அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு நாடு வந்து ஃபார்ம் ஆனிச்சு. அதுக்கப்புறமேட்டு தான் நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா அப்படின்ட்டு ரெண்டா பிரிஞ்சது. அப்படி இந்த நார்த் அமெரிக்கால பாத்தீங்க அப்படின்னா 50 ஸ்டேட்ஸ் இருக்குன்னு சொல்லப்படுது. இதே இந்த சவுத் அமெரிக்கால வெறும் 12 ஸ்டேட் தான் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சவுத் அமெரிக்காவை கம்பேர் பண்ணும்போது நார்த் அமெரிக்கா அப்படிங்கிறது நிலப்பரப்பு ரொம்ப பெருசாகவும் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடா இருக்கிறதுனால இங்க வந்து ஸ்டேட்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு அமெரிக்காவுக்குமே பொதுவா ஒரே ஒரு கவர்மெண்ட் தான் இருக்குது. அதுதான் வந்து வாஷிங்டன் டிசி அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து சிச்சுவேட் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும் அப்படின்னா, தமிழ்நாட்டுல வந்து தலைமை செயலகம் அப்படின்ட்டு மிகப்பெரிய செயலகம் இருக்கு. நம்ம எல்லாத்துக்குமே தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு மொத்தமா சென்னையில. சோ அது மாதிரி ரெண்டு அமெரிக்காவும், நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்காவுக்கு பொதுவா ஒரே ஒரு கவர்மெண்ட் தான் இருக்குது. அது வந்து வாஷிங்டன் டிசில லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு நாட்டுக்கு பொதுவா ஒரு ரிலீஜனோ ஒரு கல்ச்சர்னு ஒன்று கிடையவே கிடையாது. இந்த உலகத்துல ஏகப்பட்ட நாடுகள் இருக்குது. இப்ப தாய்லாந்து போனீங்க அப்படின்னா அங்க வந்து புத்திசம், புத்த மதத்தை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இல்ல அப்படின்னா வேற ஏதாவது ரஷ்ய நாட்டுக்கு போனீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து கிறிஸ்தவ மதத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. துபாய் போனோம் அப்படின்னா, இல்ல சவுதி அரேபியா போனோம்னா அங்க வந்து இஸ்லாமிய மதம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனா அமெரிக்காவுக்கும் ஒரு குறிப்பிட்ட மதம் கிடையாது, எந்த ஒரு கொள்கையுமே கிடையாது, எந்த ஒரு லாங்குவேஜ் கூட கிடையாது. இங்கிலீஷ் தான் நீங்க சொல்லுவீங்க, ஆனா அப்படி கிடையவே கிடையாது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே அங்க வசிக்கிறதுனால அமெரிக்காவுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட லாங்குவேஜோ ரிலீஜனோ எதுவுமே கிடையாது. இப்படி இருக்கும்போது அமெரிக்கா வந்து மெல்டிங் பாட் கல்ச்சர் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன மெல்டிங் பாட் கல்ச்சர் அப்படின்னா, பலவிதமான விஷயங்கள் ஒன்னு சேர்றதா வந்து மெல்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பாட் அப்படின்னா ஒரே ஒரு பானை. சோ இப்படி அமெரிக்கா அப்படிங்கறத ஒரே ஒரு பானையை நினைச்சுக்காங்க. அந்த பானைக்குள்ள உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து குமிஞ்சா எப்படி இருக்கும்? சோ அப்படிப்பட்ட ஒரு நாடு தான் அமெரிக்கா. உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே வாழக்கூடிய ஒரே நாடா அமெரிக்கா இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நம்பர் 1 கண்ட்ரியா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அமெரிக்கா அப்படிங்கிற நாட்டுக்கு எப்படி அமெரிக்கா அப்படின்னு பேர் வந்தது? இந்த அமெரிக்கா அப்படிங்கிற பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது லேண்ட் ஆஃப் ஸ்டார்ம்ஸ், லேண்ட் ஆஃப் விண்ட்ஸ், அதாவது அதிக நிலப்பரப்புகள் நிறைந்து அதிக புயல் வீசக்கூடிய, அதிக காற்று வீசக்கூடிய இடம் அப்படின்னு அர்த்தம். இப்படிதான் வந்து அமெரிக்கா அப்படிங்கிற பேருக்கு அர்த்தம் வந்தது. சோ அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அதிக புயல் வீசுறதுனாலே இதுக்கு அமெரிக்கா அப்படின்ட்டு பேர் வச்சுட்டாங்க. அமெரிக்கா அப்படிங்கிற பேரே வந்து 1507 வருஷம் தான் அமெரிக்கா நாட்டுக்கு வைக்கப்பட்டது. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த வருஷத்துல வந்து உலக மேப் வந்து உருவாக்குனதுக்கு அப்புறம் இந்த இடத்துல சவுத் அமெரிக்கா அப்படிங்கிற இடத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் அமெரிக்கன் பேர் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு தான் நார்த் அமெரிக்கா அப்படிங்கிறது பிரிச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல வந்து அமெரிக்கன் பேர் வச்சிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் அமெரிக்கன் பேர் வைக்கப்பட்டது சவுத் அமெரிக்காவுக்கு தான் அப்படிங்கிறது கூட தெரிஞ்சுக்காங்க. இப்படி பேர் வச்சதுக்கு அப்புறம் இந்த அமெரிக்கால மனிதர்கள் எப்படி வந்தாங்க, இந்த அமெரிக்கா அப்படிங்கிற கண்டம் உருவானதுக்கு அப்புறம் இங்க எப்படி மனிதர்கள் வந்தாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 12,000 வருஷங்களுக்கு முன்னாடி இங்க வந்து ஆதி மனிதர்கள் வந்து தோன்றி இங்க வந்து மனித நாகரிகம் வந்து வந்தது அப்படின்னு சொல்லப்படுது. இன்னைக்கு உலகம் ஃபுல்லா ஃபேமஸா இருக்கக்கூடிய KFC சிக்கன் அப்படிங்கிறது அமெரிக்கால தான் வந்து முதல்ல உருவாக்கப்பட்டது. இந்த KFC அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கே இந்த வார்த்தையை வச்சிருக்காங்க அப்படின்னா, அதாவது இந்த பிராண்ட் நிறுவனருடைய நிறுவனர் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோலனல் ஹார்லாண்ட் சாண்டர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இவரு தான் வந்து இந்த KFC அப்படிங்கிற பிராண்டை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. இதை வந்து உருவாக்குனப்போ அவர் இருந்த இடம் பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்கால இருக்கக்கூடிய கென்டக்கி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்திருக்கிறாரு. அந்த இடத்துடைய பேர் வந்து கார்வின் கென்டக்கி அப்படின்னு சொல்லப்படுது. அந்த இடத்துல அவருடைய முதல் கடையை ஆரம்பிச்சதுனாலே அந்த இடத்துக்கு கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன், KFC சிக்கன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சிக்கன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாரு. இன்னைக்கு உலகம் ஃபுல்லா ஃபேமஸா இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிசினஸா இந்த KFC அப்படிங்கிறது இருக்குது. எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு சிக்கன் வெரைட்டி அப்படின்னா இந்த KFC-ஆவும் மாறிடுச்சு. சோ இப்படிதான் இந்த KFC அப்படிங்கறது அமெரிக்கால உருவாக்கி உலகம் ஃபுல்லா ஃபேமஸா இருக்குது.
இந்த உலகத்துல ஏகப்பட்ட நாடுகள் இருக்குது. ஒவ்வொரு நாட்டுக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பெசிபிக்கான கிளைமேட் கண்டிஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் துபாய் எடுத்துக்கிட்டா துபாய் அப்படிங்கிறது பாலைவன பகுதியா தான் இருக்கும். சைனான்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சைனால மலைகள் நிறைய சூழ்ந்திருக்கும், பனி அடிக்கடி பெய்யும். சோ அந்த மாதிரி ஒவ்வொரு நாடுகள் எடுத்துக்கிட்டா அந்த நாட்டுக்கு ஒரு ஸ்பெசிபிக்கான கிளைமேட் இருக்கும். ஆனா இதே அமெரிக்காக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அமெரிக்கா அப்படிங்கிறது எல்லா கிளைமேட்டும் கலந்த ஒரு நாடு அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம ஒரு இடத்துல பாத்தீங்க அப்படின்னா பல சீசனுக்கு ஏற்ற மாதிரி பல கிளைமேட் மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அமெரிக்கால மட்டும்தான் உலகத்திலே வந்து 5 விதமான கிளைமேட் இருக்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்காவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த அமெரிக்கா அப்படிங்கிற மொத்த ஸ்டேட்டே மேல் பகுதியில் பாத்தீங்க அப்படின்னா அதிக குளிரா இருக்கும்னு சொல்லப்படுது. அதுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈரப்பதம் அதிகமா இருக்கும்னு சொல்லப்படுது. அதுக்கும் கீழே வந்தீங்க அப்படின்னா அதாவது டிராபிக்கல் கிளைமேட் இருக்கும், கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியா இருக்கும், காடுகள் நிறைய சூழ்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சோ இந்த மாதிரி அமெரிக்கா அப்படிங்கிற இடத்த மொத்தமா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரே நாடா தான் இருக்குது. ஆனா எங்கேயுமே வந்து ஈவனா ஒரே கிளைமேட் வந்து இருக்கிறது கிடையாது. ஒவ்வொரு ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி கிளைமேட் மாறிக்கிட்டே வருது. சோ இந்த மாதிரி பல கிளைமேட் உள்ளடக்கின ஒரே நாடு அப்படின்னா அமெரிக்கா தான் அப்படின்னு சொல்லப்படுது. இதனாலதான் வந்து அமெரிக்கா அப்படிங்கிறது ரொம்ப யூனிக்கா இருக்கு அப்படிங்கிறது கூட சொல்லப்படுது. அமெரிக்கா அப்படிங்கிற நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அங்க வந்து 21 வயசு ஆனாதான் அங்க வந்து ஆல்கஹால் அப்படிங்கறதை கன்சியூம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவில் பாத்தீங்க அப்படின்னா 18 வயசுல எல்லாருமே இந்த ஒரு பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறாங்க. ஆனா அமெரிக்கால வந்து 21 வயசு ஆனாதான் அதை குடிக்கிறதுக்கு தகுதி அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு முன்னாடி அவங்க அதை செஞ்சாங்க அப்படின்னா அவங்க மேல கேஸ் போடுறது கூட நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த ஒரு காரணத்தினாலதான் கொஞ்சம் டிசிப்ளின் அப்படிங்கிறது வளர்ந்த நாடுகள்ல வந்து மெயின்டைன் ஆகுது. இது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்கால கார் ஓட்டணும் அப்படின்னா உங்களுக்கு 25 வயசு ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியாவில் 18 வயசு ஆனாலும் நமக்கு வந்து லைசன்ஸ் தராங்க. ஆனா இதே அமெரிக்கால வந்து 25 வயசு ஆகியிருந்தா மட்டும்தான் அங்க வந்து லைசன்ஸ் தருவாங்க, நம்ம வந்து கார் ஓட்டுறதுக்கு எலிஜிபிள். அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்கால போய் நீங்க ஒருத்தவங்க கிட்ட பேசுறீங்க அப்படின்னா அது யாரா வேணாலும் இருக்கட்டும், அப்படி பேசும்போது அவங்க கிட்ட நீங்க வந்து ஐ கான்டாக்ட் வச்சு பேசணும். ஐ கான்டாக்ட் இல்லாம எங்கேயோ பார்த்துட்டு இல்ல ரொம்ப பதட்டமா பேசுனீங்க அப்படின்னா நீங்க வந்து தப்பான ஆள் அவங்க வந்து நினைச்சிருவாங்க. ஐ கான்டாக்ட் இல்லாம பேசுற மனுஷங்க எல்லாத்தையுமே அவங்க வந்து ரொம்ப மோசமான ஆளு, இவங்க ரொம்ப மோசமான பிஹேவியர் உடையவங்க அப்படின்ட்டு அவங்க பாத்துருவாங்க. அதுக்கப்புறமேட்டு அவங்க நம்மள வந்து வெறுக்கிறதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்குது. ஐ கான்டாக்ட் வச்சு பேசினா மட்டும்தான் நம்ம வந்து ஒரு நல்ல மனுஷங்க நல்ல நோக்கத்தோட பேசுறோம் அப்படிங்கறத வந்து அமெரிக்கர்கள் வந்து பாக்குறாங்க. சோ அமெரிக்காக்கு போனா நம்ம வந்து ஐ கான்டாக்டோட தான் தெளிவா பேசுறோம் அப்படிங்கறது கூட தெரிஞ்சுக்கோங்க. இது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்கால கொண்டாடப்படக்கூடிய மிகப்பெரிய ஃபெஸ்டிவல் என்ன அப்படின்னா கிறிஸ்துமஸ் அப்படிங்கிறது. அப்படி அந்த கிறிஸ்துமஸுக்கு உலகத்திலே இல்லாத அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 300 கோடி கிறிஸ்துமஸ் கார்டு வந்து சென்ட் பண்ணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. கிறிஸ்துமஸ்க்காக பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்கால எல்லாத்துக்குமே அந்த கிறிஸ்துமஸ் ஹாலிடே அப்படிங்கறத பயங்கரமா கொண்டாடுவாங்க. அப்படி கொண்டாடும் போது ஒவ்வொருத்தருடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு அப்படின்ட்டு இன்விடேஷன் ஸ்பெண்ட் பண்றதுல கிட்டத்தட்ட 300 கோடி கிறிஸ்துமஸ் கார்ட்ஸ் வந்து உலகம் ஃபுல்லா வந்து சென்ட் பண்றாங்க அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிஸ்க்கு அமெரிக்கால இருந்து மட்டும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு நடுவுல பாத்தீங்க அப்படின்னா இந்த அமெரிக்கா அப்படிங்கிறது எப்படி இவ்வளவு பெரிய வளர்ந்த நாடா இருக்குது, எப்படி ஒரு பவர்ஃபுல் நாடா இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா அந்த காலகட்டத்தில் சொல்ல மாதிரி கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு கான்செப்ட் ரொம்ப மோசமா இருக்கும். ஒன்னா இருந்தா நல்லது அப்படிங்கிறது ரொம்ப பழமையான ஒரு கான்செப்டா இருக்கும். ஆனா இந்த ஒரு கான்செப்ட் அமெரிக்கா ஃபாலோ பண்றதுனால இன்னைக்கு மிகப்பெரிய வளர்ந்த நாடா இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு நாட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா குறிப்பா எந்த ஒரு ரிலிஜனும் கிடையாது, எந்த ஒரு லாங்குவேஜும் கிடையாது, எந்த ஒரு சட்டமும் கிடையாது. யார் வேணாலும் இங்க வரலாம். இந்த நாட்டை வளர்க்கறதுக்கு நீங்க எந்த ஒரு கான்ட்ரிபியூஷன் இந்த நாட்டுக்கு நீங்க வந்து கொடுக்கலாம். அப்படி கான்ட்ரிபியூட் பண்ணி இந்த கண்ட்ரி டெவலப் ஆகிறதுக்கு உங்ககிட்ட ஸ்கில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா யாரு வேணாலும் இந்த நாட்டுக்கு வரலாம். சோ அப்படி யாரை வேணாலும் இந்த நாடு வந்து ஏத்துக்க தயாரா இருக்கிறதுனால உலகம் ஃபுல்லா பல மனிதர்கள் வந்து இங்க குடியேறி இந்த நாடு பாத்தீங்க அப்படின்னா அந்த மனிதர்கள் வாழ்றதுக்கான எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸை கொடுக்கறதுனாலதான் இன்னைக்கு நம்பர் 1 நாடா இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு சென்ட்ரல் கவர்மெண்டா தான் இருக்குது. அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரே ஒரு கவர்மெண்டா தான் இருக்குது. அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்கா அப்படிங்கிறது இவ்வளவு பவர்ஃபுல்லான நாடாவும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம உலகத்திலே நம்பர் 1 கண்ட்ரி இருக்கிறதுக்கு காரணமும் இதுதான். சோ அதனால எல்லாருக்குமே ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த இடத்துல வந்து வழங்கப்படுது. எல்லாருக்குமே வந்து சாட்டிஸ்ஃபைடான சேலரி கொடுக்கப்படுது. எல்லாத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா அவங்க சாட்டிஸ்ஃபைடா இருக்கிற அளவுக்கு வீடுகள், கார், எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸும் அவங்க வந்து கொடுக்கறதுனாலதான் இன்னைக்கு அமெரிக்கா அப்படிங்கிறது இவ்வளவு பெரிய நாடா இருக்கு அப்படிங்கிறது கூட தெரிஞ்சுக்கோங்க. சோ இதுதான் அமெரிக்கா பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள். சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும், வேற எதாவது பத்தி பேசணும் அப்படின்னா நீங்க அதை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.